தற்போது கிடைத்துள்ள ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். சென்னை மணலி திருவொற்றியூரில் நேற்று பெய்த அதிதீவிர கனமழைக்கு மேக வெடிப்பே காரணம் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை அவரிடமே கேட்கலாம். வணக்கம். நேற்று இரவு பாத்தீங்கன்னா நமக்கு வட சென்னை பகுதியில நமக்கு இரவு நேரத்துல வெப்பசலனம் காரணமாக மழை மேகங்கள் சூழ்ந்து பர்டிகுலரா அந்த வட சென்னை பகுதியில நமக்கு கன்வர்ஜ் ஆனதை பார்த்தோம். ஸோ அங்க சில இடங்கள்ல கொரட்டூர், மணலி, விம்கோ நகர், எண்ணூர், கத்திவாக்கம், ஸோ இந்த மாதிரி பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திலேயே நமக்கு கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பதிவானதை பார்த்தோம். கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா மழை மேகங்கள் கொட்டி தீர்த்து குறுகிய இடத்துல நமக்கு மழை பெய்து போய்விடும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில பார்க்கும்போது நமக்கு இது பெர்ஃபெக்டா அந்த ஒரு கிளவுட் பர்ஸ்ட் கேட்டகரியில ஃபிட் ஆகிறத பாக்குறோம். ஸோ ஒரு 30 to 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த ஏரியா பர்டிகுலர் அந்த ஏரியால நமக்கு தொடர்ந்து அந்த மழை பெய்து கொண்டும் இருந்தது. 150 சில பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கு மேலேயே மழை பதிவாயிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ ஒரு ரேர் ஈவெண்டா தான் நம்ம இந்த நேற்றுக்கு நிகழ்ந்த நிகழ்வை நம்ம பாக்குறோம். சார், இப்போ இந்த மழைக்கு மேக வெடிப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது போன்ற மேக வெடிப்பு தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்திருக்கா? மேக வெடிப்புன்னு அதை நான் சொன்னல, ஒரு குறுகிய இடத்துல நமக்கு ஒரு டெபினிஷன் படி ஒரு 20 to 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியால 100 மில்லிமீட்டருக்கு மேல பெய்ந்த மழை வெடிப்புன்னு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் நமக்கு இப்ப நேற்றுக்கு நம்ம சென்னை சிட்டியை சுற்றி நடந்ததுனால நமக்கு இது நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறோம். நிறைய இடங்கள்ல இது மாதிரி இந்த வெப்பசலனம் மழை பாத்தீங்கன்னா அது எப்பயுமே இந்த குறுகிய நேரத்துல நிறைய மழையை குடிக்கும். இப்ப நமக்கு தென்மேற்கு பருவமழையில இல்ல வடகிழக்கு பருவமழையில நமக்கு காற்றழுத்த பகுதியோ இல்ல புயல் வர மழையோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து, அதாவது ஒரு நாள் முழுக்க மழை பெய்யுது 100 மில்லிமீட்டரோ இல்ல 200 மில்லிமீட்டரோ இல்ல 300 மில்லிமீட்டரோ மழை பெய்யறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அது அதிக கனமழை. அப்ப நம்ம ரெட் அலர்ட் எல்லாம் விடுவாங்க பாத்துப்பீங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம வால்பாறை போன்ற நீலகிரி பகுதியில தொடர்ந்து நமக்கு 20 சென்டிமீட்டர் மழையெல்லாம் நமக்கு சாதாரணமாக மழை பெய்யறத பாக்குறோம். அந்த மேக வெடிப்பு இதுக்கும் மேக வெடிப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அது அதி கனமழை நமக்கு தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா பெய்யறத பாக்குறோம். மேக வெடிப்புன்றது அந்த குறுகிய நேரம், அதாவது ஒரு மணி நேரத்திலேயே நம்ம அந்த மாதிரி ஒரு ஹை இன்டென்ஸ் ரெயின்ஃபால் பெய்யறத நம்ம மேக வெடிப்பா நம்ம சொல்றோம். கண்டிப்பாக நேற்றுக்கு நடந்தது ஒரு மேக வெடிப்பான கேட்டகரியில தான் ஃபிட் ஆகுன்றது சொல்லலாம். நம்ம ஐஎம்டியும் இந்த காலை அதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம பாக்குறோம். சரி, இப்போ இந்த மேக வெடிப்புன்ற வார்த்தை ரொம்பவே பழக்கமானது இருந்தாலும் இது எப்படி நிகழுது அப்படின்ற ஒரு தெளிவு இன்னும் மக்களுக்கிடையே இல்லை. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா சமீபத்தில் கூட இந்த ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்புனால பலத்த காற்றற்ற வெள்ளம் வந்ததான் நம்ம நிறைய செய்திகள் பார்த்துருப்போம். இந்த மேக வெடிப்பு எப்படி நிகழுது அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவா மேக வெடிப்பை கனமழையோட மிக அதிக கனமழையோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப ஜம்மு காஷ்மீர் பெஞ்ச மழை எல்லாமே நம்ம கிளவுட் பர்ஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு லார்ஜர் ஏரியால நமக்கு நடந்ததை பாக்குறோம். ஸோ அது ஒரு இடத்துல கிடையாது. அந்த ஜம்மு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த யூனியன் ஃபுல்லாவே நிறைய இடங்கள் உதம்பூர், ரியாசி எல்லா இடத்துலயுமே அந்த மழை பெய்யறதை நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒரு பர்டிகுலர் சிட்டியில அது மழை பெய்யல, பல இடங்கள்ல ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஏரியால மழை பெய்யறதை பார்த்தோம். அது கண்டிப்பாக மேக வெடிப்பு கிடையாது, அதிக கனமழை. அது நம்ம மான்சூன் ரெயின்ஸ் மாதிரி காலையில மழை பெய்ந்து தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா மழை பெய்ததை பார்த்தோம். இதுதான் ஜம்மு காஷ்மீர்ல உத்தராகண்ட்ல நடக்கிற மழையை நம்ம பாக்குறோம். மேக வெடிப்புன்றது ஒரு மேகம் வெடிச்சு அப்படியே போயிடுறது, அதாவது கொட்டி தீர்த்து போய்விடுறது. குறுகிய நேரத்துல இந்த மழை பெய்து போயிடுறத நம்ம மேக வெடிப்பு சொல்றோம். ஸோ நம்ம பொதுவா தவறாக எந்த கனமழை அதிகனமழை இமாலய பகுதியில, ஜம்மு காஷ்மீர் பகுதியில இல்ல இமாச்சல் பகுதியிலயோ அதிக கனமழை பெய்யறது எல்லாமே நம்ம மேக வெடிப்புனே நம்ம பண்ணிடுறோம். கண்டிப்பா அது மேக வெடிப்பு கிடையாது. எப்படி நமக்கு ஒரு பெங்கல் புயல் வரும்போது பாண்டிச்சேரியிலையும் நமக்கு விழுப்புரம் பகுதியிலும் 400 மில்லிமீட்டர்ல இருந்து 500 மில்லிமீட்டர் மழை பதிவாச்சு. இப்போ அது நாள் ஃபுல்லா ஒரு 10 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரத்துக்கு மேல அந்த மழை பெய்து கொட்டி தீட்டத்தை நம்ம பார்த்தோம். அது மேக வெடிப்பு கிடையாது. எப்பவுமே புயல் கூட சார்ந்து வர மழை இது மாதிரி அதிக கனமழை அது பெய்யறத நம்ம பாக்குறோம். இதே மாதிரிதான் இமாலய பகுதியில பெய்யற மழையும் ஒரு மான்சூன் ரெயின் தொடர்ந்து நாள் ஃபுல்லா மழை பெஞ்சு அதிக கனமழை பெஞ்சு நம்ம அந்த மழை கொடுக்கறத பாக்குறோம். ஸோ அது பிளாஷ் ஃபிளட்ஸ் எல்லாம் நம்ம வரதை பாக்குறோம். மேக வெடிப்புன்றது டிபிக்கல் நேற்றுக்கு நம்ம எடுத்தோம். காலையில ஃபுல்லா நமக்கு வெயில் அடித்து கொண்டு இருந்தது, நல்ல ஒரு வெயில். மாலை இரவு நேரத்துல நமக்கு அந்த 1 மணி நேரம் குறுகிய நேரத்துல குறுகிய ஏரியா, ரொம்ப வைட் ஸ்ப்ரெட் ஏரியா கிடையாது. நமக்கு மணலி அந்த வாஷர்மேன் பேட், கொரட்டூர் சில பகுதிகளில் மட்டும்தான் அந்த ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30-40 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு குறுகிய இடத்துல நமக்கு கொட்டி தீர்த்து மழை நின்று விட்டது, அவ்வளவுதான். அதாவது மழை பாத்தீங்கன்னா ஒரு 12-1 மணி ஆச்சுன்னா மழை கம்ப்ளீட்டாவே நமக்கு ஸ்டாப் ஆனதை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பெய்யறதை தான் நம்ம மேக வெடிப்புன்னு சொல்லணுமே தவிர அதிக கனமழை பெய்யறது நமக்கு மேக வெடிப்புன்னு நம்ம எடுத்துக்க கூடாது.